தமிழ்நாடு அரசு சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த விருதுக்கு சரியான ஆளு நீ தான். ஆமாம், நீ தான் பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி நடிக்கிற, தேவனை பல மணி நேரம் ஆராதிக்கிற மாதிரி நடிக்கிற, சபையில் வந்து உண்மையாக ஊழியம் செய்கிற மாதிரி நடிக்கிறையே. கிறிஸ்துவ வாழ்க்கையில் அதிகமாக நடித்ததை யாருன்னு பார்த்தா நீ தான். ஜப வீரரை போல நடிக்கிற. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு, இந்த உலக மனிதர்கள் வாழ்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டு, 4 அறையில் யாருக்குமே தெரியாதுன்னு தவறுகளை செய்து கொண்டு, பாவங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்து கொண்டு இருந்துட்டு இன்னைக்கு நீ பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி நடிக்கிற. அந்த நடிக்கிறதுக்கான விருது உனக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் மற்றவங்களை பார்த்து நீ சொல்லிட்டு இருக்கிற, அவங்க பரிசுத்தமாக வாழலை, அவங்க சாட்சியாக வாழலை, அவங்க தேவனை தேடுறதில்லை அப்படின்னு நீயே போலியாக தெரியுது, நீயே நடிச்சுன்னு, நீயே ஏமாத்தின்னு மற்றவங்களை வந்து வர சொல்லின்னு இருக்கு. உங்கள் இருதயத்தை இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்த்து உன் தவறுகளை, உன் குற்றங்களை இன்னைக்கு நீ திருத்திக்கோ. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய திட்டம் வச்சிருக்கிறார். ஏமாந்துடாத. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிச்சு உன்னுடைய நாட்களையும் உன் வாழ்க்கையும் இழந்துடாத. உன் வாழ்க்கையை சரியாக்கு, நேரங்களை பிரயோஜனமாக பயன்படுத்தி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.